என்ன மாதிரி படிச்சவனும் கிடையாது, என்ன மாதிரி சம்பாதிச்சவனும் கிடையாது. ஆனால் என்ன மாதிரி தூக்கி எறிஞ்சவன் எத்தனையோ பேர் இருக்கேன். என்னை விட பெரிய மகான்கள்லாம் இருக்க. நான் கண்டது பூரா அனுபவம். என்னவோ கதை படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லலை. நான் ஏதோ புராணம் இப்போ பாட்டு பாடுறேன், புராணங்கள் படிக்கிறேன், ஸ்லோகங்கள் சொல்றேன், ராகங்கள் பாடுறேன்னா இதமும் நான் கத்துன்னு வந்துட்டு நினைக்காதீங்க. சத்தியமா எத்தனையோ உத்தியோகம் வண்டி கண்டி ஓட்டினேன், பிள்ளைங்க ஓட்டினேன், பயிலாட்டானே அப்படியானே அப்படியானே என்னவோ பண்ணினேன். ஒன்றும் பாக்கி எல்லாத்தையும் ஒரு ஆசை, 10 கரகண்டோட. ஆனால் எதுலையுமே எனக்கு நம்பர் 2 இருக்க விருப்பம் கிடையாது. எதுலையும் நம்பர் 1 இருக்கணும். காலேஜில் படித்து ஆனர்ஸ் பாஸ் போட்ட போது இந்தியாவிலேயே முதல் கோல்டு மெடல் வாங்கினேன். அப்பவே தெரியாத பொறுத்து மஸ்கட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டுருக்கலாம். ஒன்றும் இல்லை, வீணா போயிட்டு இருப்பேன். இப்போ நான் உருப்படியாக இருக்கேன், இல்லைனா வீணா போயிட்டு இருப்பேன். கடைசியாக எனக்கு ஒரு ஆசை, இந்த டீயை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்கா போய் இந்த இடத்துல இந்த டீயை ரிசர்ச் பண்ணி அதை டீ டெஸ்டராக மாறினேன். நல்ல காசு இருக்குது டீ டெஸ்ட் ஆகிறதுக்கு. ஆனால் அதை விட தர்ம சங்கடம், பிராண சங்கடம், நரகலோகம் ஒன்றும் கிடையாது. ஒரு 40-50 எஸ்டேட்லேருந்து இலையை பறித்து வருவான். சமயக்கார மாதிரி எங்களுக்கு தனி ரூமு. ஒரு இலையும் ஒரு கப்பலை போட்டு வைக்கணும். காயும் இந்த டீ தயார் பண்ணின டீ வரும். பக்கத்தில் ஒரு உப்பு கொடுக்கும். வெறும் பச்சை டீ தலையில் எடுத்து அன்னிலேருந்து நான் டீ சாப்பிட்றத விட்டுட்டேன். எங்கே போனால் காஃபி தான். அது ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சுக்கணும், ருச்சி பார்க்கணும், அப்புறம் விடணும். ஒரு செகண்ட் விட்டு எனக்கு உப்பை கொஞ்சம் நாக்கில் தடவிக்கணும். இன்னும் அந்த 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 டேஸ்ட் போடணும். மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் எடுத்து போடணும். இதில் நம்பர் 1 எது, நம்பர் 2 எது, நம்பர் 3 எது, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 வரைக்கும் பார்க்கணும். 7க்கு பூரா டஸ்ட்டும் போடணுங்க. அதாவது குப்பைன்னு அர்த்தம். அதை தான் கடையில் வைக்கலாம். டீ டஸ்ட்டுங்கிற பாருங்க, குப்பையே பண்ணி. அதுவும் வர்றபோது நம்ம எனக்கு ஒரு நாளைக்கு பாருங்க, எனக்கு பகவான் ஆச்சாரியன்னு ஒரு அனுகிரகம் பண்ணி விட்டுறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை 6வது கார் ஓட்டு வரல. இப்போ வர்றபோது குருஜியோட பேசிட்டு வர அவளுக்கு ஒரு ஆசை. இன்னைக்கு ராஜாமணியர் நல்லா என்கேஜ் பண்ணார். குருஜி, இந்த ஊரில் எருமாடே கிடையாது, எங்கே பார்த்தாலும் பசுமாடு தான். சுல்தான் கூட நிறைய ஏகப்பட்ட பசுமாடு வச்சுட்டு அந்த பாலெல்லாம் விற்கிறதில்ல, தர்மமாக கொடுத்துட்டுருக்கார். கரிகாயெல்லாம் வாசல்லையே வச்சுட்டு சீப்பாக, ரொம்ப சீப்பாக கொடுத்துட்டுருக்கார். ரொம்ப பெருமையாக சொன்னார். ஏன்டா இங்கே எல்லா நான் பார்த்தேன், இந்த லண்டனுக்கு போனேன், ஒரு இடத்துலையும் பசு எல்லாம் எருமையாக கிடையாது, எல்லாம் பசுமாடு. ஆமாம். அமெரிக்கா வரையும் போனேன், பெஃபலோன்ற பேருக்கு. பெஃபலோனா என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா இவன் கொடுக்கறதுனால தனியாக ஒன்று இருக்கும்னு தெரியறதில்ல அவனுக்கு. பெஃபலோனா வாட் இஸ் கால்ட் பெஃபலோங்கிறாங்க. பெஃபலோன்னு ஒரு ஊர் இருக்குது, நயாகரா வாட்டர் ஃபால்ஸ் போனோம்னா. அந்த பக்கம் அமெரிக்கா, இன்னொன்று கனடா. இந்த பக்கம் உள்ளதுக்கு நயாகரானே பேர். அண்ணாண்ட இந்த நீர்வீழ்ச்சி அண்ணாண்ட போனால் பேரே பெஃபலோன்னு வரும். ரொம்ப பேர் அப்படியே இருக்காங்க. பார்த்தேன், போகிறேங்க. வருஷத்துக்கு நான் 5-6 தடவை போயிட்டு வந்துடுவேன். நான் அங்கேயும் கிடையாது. சிங்கப்பூரில் போனால் அங்கேயும் கிடையாது. மலேசியாவில் கிடையாது. எனக்கு புரியவே இல்லை. ஆஸ்திரேலியாவில் சுத்தமாக பஃபலோன்னா வாட் சார்ட் ஆஃப் ஃபுட் இஸ் இட் அப்படிங்கிறாங்க. பன்னின்னா தெரியுது, ஏன்னா அதுதான் அந்த ஹாட் டாக்னு ஒரு இழவு பண்ணுறான்னு கிழமை. அப்போதான் புரிஞ்சுது. நல்லா படித்தவாள்லாம் இங்கே மஸ்கட் குத்துறாங்க. நம்ம நாட்டில் இருந்து நல்லா படித்தவன், நல்ல அறிவாளி, நல்ல புத்திசாலிலாம் நம்ம நாட்டுக்கு நம்ம படிப்பு பயன்படப்படாதுன்னு சொல்லிவிட்டு வெள்ளம் வந்துடுறான் பாருங்க. அந்த மாதிரி அந்த காலத்துலேயும் எல்லா பசும் வெள்ளம் வந்துட்டாப்பா இருக்குது. நம்ம நாட்டில் எருமை தான் இருக்குது. காத்தால காப்பியிலேருந்து தயிர்லேருந்து மொத்தம். என்னடா இந்த பசங்களுக்கு வர வர புத்தி கெட்டு போடுறது மொத்தம் வெறும் எருமை பாலாக சாப்பிட்டா புத்தி எப்படி இருக்கும்? அதனால தான் நான் இப்போ கொஞ்ச நாளாக எருமை பால் சாப்பிடல. சேத்த தெம்பா இருக்க மாதிரி ஞாபகம். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், எனக்கு தெரியாது ஒன்றும். ஆனால் ஒன்றும் ஏற்கனவே சாப்பிட்றது வேணா போகாது. ஆறு என்ன சொன்னாலும் எனக்கு உரைக்கிறது இல்லை. அப்படி எருமை தூளாக ஆயிடுச்சு. டீ டேஸ்டாக இருந்த பொழுது நல்ல சம்பளம் எனக்கு. அதெல்லாம் சொன்னால் நீங்கள் அப்புறம் கண் திருஷ்டி விழுந்துடும், வேண்டாம். பெரிய குவார்ட்டர்ஸ் எனக்கு. நான் தான் நம்பர் 2. அதாவது டைரக்டர் இருப்பாங்க. சேர்மன் பைஃபர்ட் மெக்காய்னு பேர். அமெரிக்காவில் அவனுக்கு கலிஃபோர்னியாவில் சாண்டா ரோசான்னு சொந்த இடம். அங்கே இருந்தால் மெக்காய்னு பேர். இங்கே டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர்னு ஒருத்தன். அவனுக்கு கீழே நான் தான் அடுத்தது சம்பளம் வாங்குறான். ரொம்ப வசதியான சம்பளம். எனக்கு ஒரு 7-8 பேர் வேலைக்காரன் பர்மனெண்ட்டாக பங்களாவை பார்த்துக்கிறதுக்கு, பெருக்கிறதுக்கு, அது கொடுத்துருக்கு, இது பண்ணுறதுக்கு. பிரம்மச்சாரியாக ஒருத்தரும் கிடையாது, நான் மட்டும்தான். ஒரு சமயக்கார பருவத்தை வச்சுட்டு இருந்தேன். ஏகதேசம் நன்னா சாப்பிடுவோம், நான் நன்னாவும் பண்ணுவேன். குருஜி அப்போ என்ன பண்ண சார், நீங்கள் ரசம் வச்சா ரொம்ப நல்லா இருக்கணும், ஜெர்தல பயில நோக்கு சம்பளம் நான் சமைக்கணுமா? கிளப்பெல்லாம் உண்டு, போக மாட்டேன். எங்களுக்கெல்லாம் ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் இந்த ப்ரீமியர் விஸ்கின்னு ஒன்று உண்டு.
சுவாமிஜி அப்படியாது, அனாவசியமாக தப்பாக கணக்கு போடாதுங்க. பழக்க சிந்தனையில் கூட கிடையாது. பிரீமியர் விஸ்கின்னு ரொம்ப ஸ்பெஷலாக வரும். அது 10 வருஷம் 15 வருஷம் பூமியில் புதைச்சி வச்சு எடுத்து வருவோம். எங்கள் ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் நாங்கள் ஒரு 12 பேர் ஆஃபீஸர்ஸ், நான் நம்பர் 2. இந்த ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் ஆளுக்கு 2 பாட்டில் மாசத்தில் கொடுத்துருவோம்னா பெருசாக இருக்கும். நல்லா இந்த தஞ்சாவூர் ஜில்லாவில் பெரியாத்து மாமின்னு பேர். அதாவது அவளுக்கு வேற ஒரு ஜோலியும் கிடையாது, மாட்டு பண்ண வேலை வாங்கி விட்டு சொதுக்கமாக சாப்பிட்டு பெருசாக இருப்பாள். அது மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அந்த பாட்டில் பார்த்தேன்னா உங்களுக்கு தான் இந்த ஊரில் கிடைக்காது, கிடைக்கிறதோ யாருக்கு கிடைக்குமோ தெரியாது. நான் அப்படி மேலே அப்படி வந்து அப்படி அழகா ஒரு 18 மணி புடவை கட்டிவிட்டு அப்படி வாசல் வந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சைஸ், அந்த மாதிரி ஒரு 2 பாட்டில் கொடுத்துருவோம் மாதத்துக்கு. நான் சாப்பிட்றதில்ல. இந்த பசங்க வேலைக்கார பசங்க இருக்காங்களே, அவன் சாதாரண சம்பளத்துக்காக வேலை செய்யல, ரொம்ப ஒஸ்து எங்கிட்ட ரொம்ப பெரிய இருப்பான். இருமினா அழுவணும். ஏன்னா அந்த 2 பாட்டிலையும் அவனுக்கு கொடுத்துருவேன். இந்த இடத்துல பசங்களா பகலில் சாப்பிட்டு தொழிலாங்க, ராத்திரி சாப்பிட்டு தொழிலாங்க, வீட்டுக்கு போய் லீவில் போகிற போய் சாப்பிடுங்கோ அப்படிமே. ஏன்னா காவல் காக்கிறதுனா வந்திருக்கான், அவன் சாப்பிட்டு அவனை போய் நாங்கள் காவல் காக்கணும். பெரிய குவார்டர்ஸ் அங்கே வந்து ரோடெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு குவார்டர்ஸ்க்கும் சின்ன நடப்பாத மாதிரி இருக்கும். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்னு குறுக்க அந்த ரிவர் போகும். ஹேங்கிங் பிரிட்ஜ் அதை தாண்டி தான் காத்தால 7 மணிக்கு ஆஃபீஸு. 7 மணிக்கு நல்லா பண்ணி 8700 அடி உயரம். எப்படி இருக்கும் பார்த்துங்களா குளிர். இங்கே தான் 3 எஸ்டேட்ஸ்னுட்டு அங்கே தான் வந்து ஜாயின் ஆனேன். அங்கே நிறைய எஸ்டேட்ஸ் இருக்குது. எல்லா எஸ்டேட்ஸ்க்கும் நான் தான் பொறுப்பு. எல்லாருக்கும் எங்கிட்ட ரொம்ப மரியாதை. அப்போ கூட கிராப் வச்சுருப்பேன். சின்னதாக ஒரு குடுமி இருக்கும், சாஸ்திரத்தை விடப்படாதுன்னுட்டு சின்னதாக ஒரு குடுமி இருக்கும். நான் மக்களமாக இருப்பேன். பழைய ஃபோட்டோவெல்லாம் பார்த்தா நம்ம தானே சந்தேகமாக இருக்கும்னு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு பட்னி கடந்து வந்து தான் சொல்லுவார். ஒரு நாளைக்கு வைகுந்தோண்ட வரும்போது புரிஞ்சு நீங்கள் திருநெல்வேலிக்கு வந்தபோது ரொம்ப ஒல்லியாக இருந்தேன், ஸ்லிம்மாக இருந்தேன்னு. அதுக்கு முன்னாடி அவர் என்னை பார்க்கல. சௌகரியமாக இருப்பேன். உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு மாம்பழம் அரைகுறையாக பழுத்த மாம்பழம் ஒரு கலரில் இருக்குமே, அந்த கலரில் இருப்பேன் நான். அப்புறம் எல்லாத்தையும் வேணும்னே சாப்பாட்டை குறைச்சி அத்தை குறைச்சி இத்தை குறைச்சி பட்னி கிடந்து சுருக்கின்றேன் உடம்பு அனாவசியமாக ஒன்று. இப்போ ஏறி இருக்கான்னு தெரியாது, அன்னைக்கு பார்த்த வாழ்க்கை ஏறின மாதிரி தெரியும், அவ்வளோதான் விஷயம். வேற ஒன்றும் இல்லை. நான் ஆஞ்சநேயரை என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் பாடுறேன். அதனால அவள் அப்பாவுக்கு கோவம் எங்கிட்ட ஏறி உட்காந்துட்டார் உள்ள. புரியலையே, சந்தோஷம், புரிஞ்சா சரி. அதனால தான் உட்காண்டா எழுந்திருக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல. ஏன்னா அவர் ஏறி உட்காந்துருக்கார், நான் என்ன பண்ணிட்டோம். அப்போ இந்த இதில் இந்த ஹையர் ரேஞ்சஸ்ன்னு உண்டு. ஒரு 9000 9500 அடிக்கு நிறைய பீக்ஸ் உண்டு. கிளப்புக்கெல்லாம் போகிற வழக்கம் இல்லை. சாயங்காலம் பேண்ட் கட்டெல்லாம் போட்டுட்டு ஸ்வெட்டர்லாம் போட்டுன்னு கைட்டெல்லாம் போட்டுட்டு நல்லா குளிரும். அப்போல்லாம் எனக்கு நல்லா குளிரும். தலைக்கு இந்த குள்ளாலாம் உண்டு. எல்லாத்தையும் போட்டு கையில் வாக்கிங் ஸ்டிக் எடுத்துட்டு கூட 2 பசங்க வருவான். செக்ரட்டரி ஒருத்தன் வருவான். இந்த காவல் காக்கிற 5-6 பசங்க ஒருத்தன் வருவான். ஏதாவது ஒரு ஹை ரேஞ்சில் போவான். மடிப்பு சேரோட கையில் தூக்கிட்டே வருவான். வீட்டுக்கு வந்த உடனே போயிடுவேன். இப்படியே உட்காந்துருப்பேன். ஒன்றும் தெரியாது. அந்த அந்த இயற்கை காட்சிகள் ரொம்ப நல்லா இருக்கும், பார்த்து ரசிச்சுன்னு உட்காந்துருப்பேன். அப்படி ஒரு நாளைக்கு போயிட்டு இருக்கிற போது ஒரு 200 கஜம் தூரத்தில் ஒரு 5:30 மணி இருக்கும். அங்கெல்லாம் கொஞ்சம் 5:30 மணி ஆச்சுன்னா லேசாக கிளவுட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும், இருட்ட ஆரம்பிச்சு. வெள்ள கரடி ஜாஸ்தி அந்த ஊரில். 5:30 மணி ஆச்சுன்னாக்க கிளவுட்ஸ். நான் ஒரு 5:30 மணி அது இருட்டுற நேரத்தில் வருவேன். அப்போ தூரத்தில் ஒரு 200 கஜ தூரத்தில் ஒரு 10 அடி டயாமீட்டரில் என்னமோ நெருப்பு பத்திண்டு எரியறது. எனக்கு தூக்கி வாரிப்பட்டது. பிகாஸ் ஐ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தி எஸ்டேட்ஸ். இந்த பையன் செக்ரட்டரி இருந்தானே, அப்படியே சுந்தர்னு பேர். இப்போ அவன் மேனேஜராக இருக்கான்னு கேள்விப்பட்டேன். சந்தோஷம் எனக்கு. ஆச்சு, ரிட்டையர் ஆக போகிறான். அப்போ இந்த பையில கூட எல்லாம் சுந்தர் தூரம் என்னமோ நெருப்பு எஸ்டேட்டில் இல்லைன்னா நாங்கள் ஏதாவது குடிச்சு கிடிச்சிருக்கா பற்றி கொடுத்தா போய் பாருன்னேன். அந்த பையன் ஒரு மாதிரியாக என்னை பார்த்தான். அதை பாடுறான்னு அவன் என்ன பார்த்தான். என்னடா நான் சொல்கிறேன் கால் ஒன்று அறிவிட்டேன் கேட்டேன். சார் அங்கே ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றும் ஃபயர் இல்லையே அப்படின்னா. முண்டோம் நான் இப்போ நாங்கள் என்ன பொய் சொல்கிறேன்னா கண்ணு குருடா இருக்கு பாடுறான்னு. இல்லை சார், இந்த பக்கத்தில் வேலைக்கார போய் இல்லை, அவன் பேர் முனியன்னு பேர். அவன் வந்து தேவிகுளம் பீர்மேடிய ஸ்டேட்டு அங்கேயே பிறந்து வளர்ந்து வந்த பையன். முனியா தெரிஞ்சாருன்னு. இல்லைங்க சாமின்னு நான். இந்த 2 பசங்க கோட்டா பண்ணுறானுங்களா, சரி கூட வாங்கன்னு அது எங்கே எரியறதோ அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனேன். நானே காட்டுறேன் வாங்கடான். அதில் என்ன எரியறது, ஆனால் புகை இல்லை. போறேன் நான். போக போக எந்த டிஸ்டன்ஸ் நான் கிட்ட போறோம் அந்த டிஸ்டன்ஸ் அதுவும் விலகிட்டு போறது. எனக்கு புரியல. மணி 6 ஆயிரத்து பங்களாக்கு திரும்பி வந்துச்சு.
அப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் அதே இடத்துக்கு போவோமே இன்னொரு மாசம் அபிப்பிராயம் மறுபடியும் போனேன். அதே மாதிரி மறுபடியும் ஏண்டா இன்னைக்காவது தெரியுது தானே இல்லைங்கிறான். அப்பதான் எனக்கு பங்களாக்கு திரும்பி வந்த உடனே குவார்டர்ஸுக்கு திரும்பி வந்த உடனே ஒரு பயம் வந்தது. சின்ன வயசுல பெரியவா சொல்லி கேட்க கொள்ளுவா அபிஷேகம் ஒன்று உண்டு. அது நெருப்பா எரிஞ்சுன்னு போகுமா ஆரையா பிடிச்சிக்குமா அபிஷேகம் சொல்லுவோம் கொள்ளுவா அபிஷேகம். ஒருவேளை கொள்ளுவா அபிஷேகம் இருந்து அதெல்லாம் எங்கள்ல மட்டும் படுறது இந்த பசங்க கண்ணில் படலன்னுட்டு அடுத்த நாள் போற போது இந்த 2 பசங்களையும் நிறுத்திவிட்டு வேற புதுசா 2 அழைச்சிட்டு போனேன். சரி இங்க போக வேண்டாம்னு சொல்லிட்டு வேற ஒரு பக்கம் நார்த்துக்கு போனேன். அடுத்த 3வது நாள் சவுத்துக்கு போனேன். போய் அங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு எடுத்தாப்புல பளிச்சுன்னு நெருப்பு எரியாது. தூக்கி வாரி போட்டது எனக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியும் தெரியலன்னா சரி இனி வெளில போவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தால பிராத காலம் சகசிராவர்த்தம் காயத்ரி பொண்ணு சமுதாதானம் பண்ண விட மாட்டேன். ஒரு நாள் கூட விட்டதில்லை. இப்ப சன்னியாசியான பாடு அதுக்குன்னு சில தர்மங்கள் அனுஷ்டானங்கள் அதை பண்ணிட்டு இருக்கேன். அனுஷ்டானங்கள் பண்ணது வீண் போகவே போகாது. பகவான் கிட்ட நெருங்கி வந்துட்டே இருப்பான். போகல 4வது நாள் வெளியில போகலன்னா ஆபீஸ் நேரம் வந்தேன். ஒரே கொடைசரி என்னது இந்த பசங்கள்லாம் இல்லைங்கிறான். நம்ம கண்ணு மட்டும் படுறது கண்ணில் ஏதாவது கோளாறான்னுட்டு சரி சொல்லிட்டு இங்க உடுமலைப்பேட்டை கீழே இருக்கு ராகவாச்சாரியின் டாக்டர் ஐ சர்ஜன் ரொம்ப வேண்டப்பட்டவர். அப்பவே எனக்கு சங்கீதத்தை ரொம்ப அபிமானம் ஜாஸ்தி. அதனால பெரிய பெரிய வித்வான்களை எல்லாம் வருஷத்துக்கு ஒரு நான் வரவழைப்பேன். என் செலவிலேயே வரவழைச்சு என் குவார்டர்ஸ் பெரிய குவார்டர்ஸ் ஒரு 7-8 ரூமும் பெரிய ஹால்கள் உண்டு. எல்லாத்தையும் அங்கே தங்க விட்டு 2 சமயக்காரன் ஸ்பெஷலாக போட்டு சமைக்க சொல்லி அங்கே எங்களுக்கு இந்த ரெக்ரியேஷன் ஹால் இருக்கு. அங்கெல்லாம் கட்சியெல்லாம் வச்சு எல்லாருக்கும் அப்பெல்லாம் 100-200 கொடுப்பேன். இப்போ 100-200 என்ன சமாச்சாரம்? இப்போ 5000 ரூபா 6000 ரூபா. எல்லாருக்கும் எல்லா வித்வான்களும் சந்தோஷம். சார் மா வரைச்சேன். அதில் சில வித்வான்கள் மெனக்கெட்டு வந்து சார்மா சுவிட்ச் வேணும் நமக்கு. சுவிட்ச் தான் புரியுது தானோ. இந்த மகாராஜன் விஸ்வநாதன் ஒரு பெரிய மகாத்மா இருந்த பெரிய பாட்டு. ஒரு காசு பணமே தேவையில்லை. யாரையா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாக்க மாமா பெரிய மிராஷு கச்சேரி பெரிய மிராஷு எல்லாம் வசதியா இருக்கோ இருக்கு. சுவிட்ச் இருக்கா? சுவிட்ச் இல்லைன்னா என்னடா வெறும் பயில எல்லாம் கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சுவிட்சுன்னா ஜலம் அர்த்தம் தீர்த்தம். தண்ணி இருந்தா பாடுவோம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் விடுவோம். சில்லறை கூட படப்பட தீர்த்தம் கொடுத்தா போறோம். அப்படி ஒருத்தருக்கு ஒரு குணம் வச்சுக்கோங்களேன். அவள்கிட்ட உள்ள நல்லதை மட்டும் எடுத்துக்கணுமே தவிர ஏதோ ஜென்மாந்திர பாப்பா இந்த பழக்க வழக்கங்களை வாழ்ந்தெல்லாம் இருக்கலாம். இந்த நான் 4ஆம் நாள் போகல. ராத்திரி படுத்துனுட்டேன். கார்த்தால குளிக்கிறதுக்கு ராத்திரியே அடுப்பு மூட்டணும். அப்பெல்லாம் இந்த ஈக்குவலேட்டர் ஆயில் அந்த வுட் இருக்க ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு 2 டன் வசதியா கொடுப்பா. அது பச்சையா இருந்தாலும் அடுப்பில் போட்டா நல்லா எரியும். ராத்திரியே அடுப்பில் போட்டுட்டு அண்டா வந்து புதைச்சி அண்டா, இந்த மைசூர் மாதிரி புதைச்சி அண்டா, அதை ராத்திரி அடுப்பை மூட்டினாதான் காத்தால கொஞ்சமாவது வதவதான் இருக்கும் குளிக்கிறதுக்கு. 7 மணிக்கு ஆபீஸ்னா நான் 4:30 மணிக்கு எழுந்தா தான் என் அனுஷ்டானம் முடிச்சுட்டு சமுதாயம் முடிச்சு சகஸ்திர அவற்றை காயத்ரியை முடிச்சுட்டு நான் போறது சரியா இருக்கும். 7 மணிக்கு ஆபீஸ்னா 6:55 ஆபீஸ்ல இருப்பேன். நான் வேற யாராவது லேட்டரா வந்தா என்ன ஆபீஸ்லயே என்ன எல்லாரும் யமன் வராமா. எனக்கு பேரே ஆபீஸ்ல யமன்னு பேரு. இப்ப கூட ரொம்ப சிஷ்ய பசங்கள் என்ன யமன் தான் சொல்றான். என்ன ஒரு தப்பு பண்ணா கூட உடனே கோபம் வந்துடும் எனக்கு. ஒரு தடவை சொல்லுவேன், 2 தடவை 3ஆம் தடவை ஆட்டி தான் விழும். கையில என்ன கிடைக்கிறது தூக்கி போட்டுருவோம் மேல. இப்பெல்லாம் கோவிச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன அதில் திருந்தத்துக்கு நான் கெட்டு போடுவோம் போல இருந்தது. பேசாம நல்லா படுத்துட்டு அசந்து தூங்கிட்டு இருக்கேன். ஒரு 11:30-12 மணி இருக்கும். அலாரம் வச்சிருக்கேன் 4 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு. யாரோ வாச கதவை தட்டினேன். பெரிய பங்களா நடுவில் இருக்கு பெட்ரூம். தட்டினேன். நான் ஒருத்தந்தான். இது என்ன சரியா போச்சு, இந்த காவல்கார பசங்க நான் டியூட்டி மாத்தின்னு இருப்பான். அதுல 2 பசங்க ஜலத்தை வந்து கொடுத்தேன் இல்லையா தீர்த்தம், மொத்தமா போட்டு எங்கேயோ போய் சாஞ்சிருக்கான். எங்க செஞ்சிருக்கான்னு தெரியாது. ஒரு வயல் நீ காவலுக்கு இல்லை. அப்ப இந்த கரடி வந்து கதவை தட்டும் சில வீடுகள்ல. ஒருவேளை கரடி தான் வருதுன்னு சொல்லி எங்களுக்கு பெரிய ரைஃபிள் உண்டு. நான் ரொம்ப ஜோரா ஷூட் பண்ணுவேன். கூலி தப்பவே தப்பாது. இன்னைக்கும் கிடையாது, இப்பவும் ஷூட் பண்ணுவேன். அது வேற சமாச்சாரம். அந்த ரைஃபிள் வேற, போய் நேரம் உள்ளதான் அடிக்கும். அது ஷூட் பண்ணுவேன். அதனால ரைஃபிள் எடுத்துட்டு லைட் எல்லாம் போட்டுட்டு வாசலுக்கு வந்து கதவை திறந்து, வாசல் லைட் காம்பவுண்ட் லைட் எல்லாம் போட்டு கதவை திறந்து பார்த்தா ஒன்றையும் காணும். சரி, காம்பவுண்ட் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் உள்ள வந்தேன். கதவை தாப்பால் போட்டு படுத்துட்டேன். 10-15 நிமிஷம் மறுபடியும் தொட தட்டி. எனக்கு ஒன்றும் புரியல. சரி, மேல மறுபடியும் ரைஃபிள் எடுத்துனேன். போய் கதவை திறந்தா ஒரு 15 அடி தூரத்துல இந்த நெருப்பு. 4 நாளா பார்த்து பயந்துன்ற அந்த நெருப்பு பயம் வந்து ஒருத்தனுக்கு நிச்சயமா இது கொள்ளுவா பிசாசு நம்மளை தான் வாட்ச் பண்ணிட்டு வந்திருக்கு, போகாதனால வீட்டுக்கே வந்து ஒருத்தனுட்டு
என்னமோ ஒரு வேகம் பாருங்க, அம்மானு கத்தினேன். கத்தின உடனே நெருப்பு மறைஞ்சு கொடுத்து என் சுவாமி நிற்கிறார் அங்க. நான் அவரை முன்ன பின்ன பார்த்தது இல்லை. வான்னு கூப்பிட்டார். பயந்துட்டு கிட்ட போனேன். நீ வந்த காரியம் வேற, ஏன் இங்க சங்கடப்பட்டு இருக்க, புறப்பட்டு வான்னு ஒரு வார்த்தை சொன்ன மறைஞ்சு விட்டார். அதுதான் அந்த பிரம்ம அங்க உட்காந்துருக்கே போட்டு வர பாக்குறேன். ஆதிசங்கர பரம்பரையில சிஷ்யாளாக 4 மட்டங்களை நியமனம் பண்ணார் சுரேஸ்வராச்சாரியார். அஸ்தாமலகர், பத்மபாதர், தோட்டகர்னு சொல்லி தோட்டகருக்கு காஷ்மீர்ல ஜோதிர் மட்டத்தை ஸ்தாபனம் பண்ணி கொடுத்தார். சுரேஸ்வராச்சாரியாளுக்கு இங்க சிருங்கேரியில ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் 2வது மட்டம், 3வது பூரியில, 4வது துவாரகா. இப்படி நேர இருந்த சிஷ்யாள் 4 பேருக்கு 4 மட்டங்களை பிரிச்சு கொடுத்து நீங்க போய் ஜனங்களுக்கு ஒத்தாசை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அமைச்சுட்டார். இப்ப காஞ்சியில் இருக்கக்கூடிய ஆச்சாரியால் சுயமாக பூஜை பண்ணிட்டு இருந்த இடம் 5 லிங்கம் கொண்டு வந்த கைலாசத்துல இருந்து 4 மட்டங்களுக்கு 4 கொடுத்த ஒன்ன காஞ்சியில வச்ச. அப்ப தோட்டகாச்சாரிய பரம்பரையில நம்ம குருநாதர் ஆச்சாரியாளா இருந்தவா, சங்கராச்சாரியாளா இருந்தவா. எனக்கு அதெல்லாம் முன்னாடி தெரியாது. ஆபீஸுக்கு போக படிக்கிற காத்தால 7 மணிக்கு போனோம், போகல. ஒரே மண்டையில கொடைச்சல். 9:30 மணிக்கு மெல்ல போனேன். என் தலையெழுத்து பாருங்கோ, இந்த துறை இருக்கானே சேர்மன் மெக்காய், அவன் வடிகாலம் வந்துட்டு இருக்கான். முன்ன தகவல் கொடுத்துருப்பான், கொடுக்கவே இல்லை, மாட்டுக்கு வந்துட்டான். நான் 7 மணிக்கு 6:30 ஆபீஸ் வந்துட்டான். வாட் ஹேப்பன் டு ஹிம்? நான் ஒருத்தனா இல்லை இல்லை. என்கிட்ட ரொம்ப நம்பிக்கை அவனுக்கு. அவன் என்ன பண்ணான், அவனுக்கு ஒரு பொண்ணு ஹயவர்த்தன்னு பேர், அந்த பொண்ணு அதை என் தள்ள கட்டணும்னு பார்த்தான். அவன் நல்ல காலம் கட்டியிருந்தா இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். அதனால என்கிட்ட ரொம்ப பிரியா இருப்பாரும். And what happened to you now? So I'm not feeling well. So why don't you take a fortnight holidays and go to your native place and enjoy and come back? அதுவும் நன்மா பட்டது. அப்போ ஒரு பெருசா அந்த காலத்து ஸ்டுடியோ வைக்கிற ரொம்ப நல்லா இருக்கும். செவடான் ஒரு அந்த பையன் பேர் தெரியாது. அங்கே தான் டிரைவர் எனக்கு அவனுக்கு காது கத்தணும், அதனால செவடான்னு கூப்பிடுவேன். செவடன் பேரு. வண்டி எடுத்து நேர மெட்ராஸுக்கு வந்துட்டேன். நான் வந்து வாசல் இறங்குறேன். ஆற்றுல பூர்வாசிரமத்தை பீத்தா அவர் புறப்பட்டு இருக்கார் வழியில். என்னை பார்த்தோடனே பையன் எப்படா வந்தேன், இப்போ தான் வந்துட்டே இருக்கேன்னு. என்ன ஒரு தபால் போடப்படாதா, ஒரு தந்தி அடிக்கப்படாதா, திடீர்னு வந்து நிற்கிறேன்னு அவனும் பதில் சொல்லலை. அவர் வந்து கையில் பேக்கோட புறப்பட்ட உடனே வாசலில் கார் நிற்கிறது. போகிற வாழை எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாது, வெளில போயிட்டு இருக்கியோ அப்படின்னு. என்ன டேங்க சித்தரிங்க மடம் இருக்கு திருக்கோவில் பக்கத்தில், அங்கே ஒரு பெரியவா இருக்கா, அவளை தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கேன்னா உரைச்சது மண்டையில். சேத்தையரே நானும் வரேன்னு, இப்போ தானே வந்திருக்கேன், பரவாயில்ல என்ன எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். சாந்தம் பண்ணி ஒரு வாய் சாப்பிட்டேன். டிரைவர் இருக்கேன், நானே வண்டி ஓட்டுறேன்னு அவரையும் தூக்கி பக்கத்தில் போட்டுட்டேன். நேராக அவர் தான் வழி காமிச்சார். நேராக போனேன். அதே மட்டத்துக்கு போனால் எந்த மூர்த்தி எனக்கு தரிசனம் கொடுத்ததோ அந்த மூர்த்தி உட்காந்துருக்கு சேரல. நமஸ்காரம் பண்ணேன். என்னை பார்த்து குலுங்கி சிரிக்கிறார். தகப்பனா அப்படி உட்காந்துருக்கு, சுவாமி அப்படி உட்காந்துருக்கார், தகப்பனா அப்படி உட்காந்துருக்கார், நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், அவரையே பார்த்துட்டு இருக்கேன். 4 நாளைக்கு மேலே இதானே தரிசனம் கொடுத்தது, இவர் தானோ அவர் தானோ இவர். ஆனால் என்னை பார்த்துட்டே இருக்கார். தகப்பனாரை பார்க்கவே இல்லை, என்னையே பார்க்குறார். நான் அவரையே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 1/2 மணி ஆச்சு. அப்புறம் அவரை கூப்பிட்டார். அண்ணாஜி அப்படின்னார். அருணாச்சலம்னு பேர் அவருக்கு. எல்லாரும் அண்ணாஜின்னு தான் தெரியும். அண்ணாஜி என்ன சுவாமிக்கு என்ன கொண்டு வந்தே அப்படின்னு கேட்டார். எப்பவுமே இவர் போகிற போது இது 3rd டைம் போறார் போட்டிருக்கவர். திரட்டி பால் பண்ணி ஆற்றுல கொடுத்துருக்க, அதை காரில் வச்சு விட்டார். டே பையா, சுவாமிக்கு திரட்டி பால் வச்சுருந்தா போய் எடுத்துன்னு வந்துடும் அப்படின்னார். நான் போய் எடுத்துன்னு வரத்துக்குள்ள இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது. கொண்டு வந்து வச்சு நமஸ்காரம் பண்ணேன். அது என்னதுன்னா திரட்டி பால், இது எல்லாரும் தான் கொண்டு வரான். சுவாமிக்கு தேவையானது ஏதாவது கேட்டால் கொடுப்பியோ அப்படின்னார். சுவாமி என்ன கேட்டாலும் தரையினார். இவர் இவன் பிள்ளையோ? ஆமாம், அவனை கொடுத்து விடேன்னார். அவரா கேட்டு என்ன வாங்கிட்டார். கிட்ட போய் உட்காந்துட்டேன். அடுத்த நாளே வேலையை ரிசைன் பண்ணேன். ஒரு 8 வருஷ காலம் அவரை விட்டு அண்ணன் 2 பிரியலை.
பாத்ரூமை பன்னீர் போட்டு தான் அலம்புவேன். 8 வருஷம் நான் தூங்கினேனான்னு சந்தேகம் எனக்கு. ஒரு வினாடி கூட தூங்கல. எந்த க்ஷணம் ஆச்சாரியன் என்னப்பா கூப்பிடுவாரோ என்ன சொல்லுவாரோ காத்துட்டு இருப்பேன். அப்புறம் என்ன பத்ரிநாத்துக்கு போக சொன்னார். இங்க இருந்து பத்ரிநாத்துக்கு போனேன். ஒரு 3.5 வருஷ காலம் அன்னம் இல்லை, ஆகாரம் இல்லை, ஜலத்தை கூட குடிக்க மாட்டேன். பசியும் கிடையாது, தூக்கம் கிடையாது, இங்கேயே இருப்பேன். இந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வந்துடுச்சுன்னா இந்த ஊரே பனியினால மூடிடும். என்ன ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் எந்த ஊருக்கு போனால் சொக்கா போடுறதுல என்ன பனி என்ன ஐஸ் கட்டியானோ இது என்ன ஒன்றும் பண்ணாது. அப்புறம் வான்னு சொல்லி கூப்பிட்டா திரும்பி வந்தேன். அது பெரிய சமாச்சாரம். அப்படி ஆச்சாரியால் பரம்பரையில் சாட்சாத் பரபிரம்மே 6வது பீட்டாதிபதியாக வந்து அமர்ந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய குரு தோத்தாபுரி, விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய குரு தோத்தாபுரி. தோத்தாபுரி 12வது வயதுல நம்ம சுவாமிகிட்ட தான் தீட்சை வாங்கிட்டார். அப்படின்னா கபீர்தாசன் ஒரு மகான் அஜ்மீர்ங்கிற பிரதேசத்தில் இருந்தார். அவர் 480 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தார். அவரும் நம்ம சுவாமியினுடைய சிஷ்யாள். பரமஹம்ச யோகானந்தா பெரியவா இருந்தா, அவா லாகிரி மகான். அவ எல்லாருக்கும் மூல குரு பாபாஜின்னு சொல்லுவா. நம்ம சுவாமி தான் அந்த பாபாஜி. அப்படி எத்தனையோ சிஷ்யாளர். அதே மாதிரி இலங்கையில வந்து பால்குடி பாபா அப்படின்னு நம்ம சுவாமிக்கு ஒரு சிஷ்யர், கதிர்காமத்திலேயே சமாதி. அப்புறம் சித்தான குட்டிசாமி, பெரியான குட்டிசாமி என்று 2 பேர். அவளும் நம்ம சுவாமியோட இருந்தா. அவளும் நம்ம சுவாமியோட தீட்சை சிஷ்யாளானவள். அப்புறம் கதிர்காம சுவாமி. இவ எல்லாரையும் கொண்டு போய் திருப்பி விட்டுட்டு வரபோது இந்த கதிர்காம சுவாமி நம்ம சுவாமி பின்னாலேயே வந்தார். வராதேடா சொன்னாராம் சுவாமி. அவர் கேட்காத பின்னாடி வந்தார். சீகாழி வந்த உடனே அங்க சித்தி அடைஞ்சுட்டார். இன்னைக்கு போனா கதிர்காம சுவாமி சமாதி சீகாழி இருக்கு. அப்படி பல மகாத்மாக்களை உண்டு பண்ணின ஒரு பரபிரம்மன் தான் நம்ம சுவாமி. ஆச்சாரியாளா இருந்தவர். சிங்கேரி பிரிவாளி என்ன பார்க்கிற போதெல்லாம் சந்தோஷம் பாம்பூர சிரிச்சுக்கும். சிரிச்சுட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? தபோவனத்துக்கு போனா எங்களோட தாத்தாவுக்கு எங்கள் பிரணாமங்களை தெரிவிக்கணும். பீட்டாதிபதி எங்க தாத்தான்னா இவாளுக்கெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால ஆச்சாரியாளர் இருந்து வரணும். எங்க தாத்தாவுக்கு பிரணாமங்களை தெரிவிக்கணும். அதே மாதிரி பரமாச்சாரியாலும் தாத்தா சௌக்கியமானு கேட்பார். சுவாமி சௌக்கியமானு கேட்க மாட்டேன், எங்க தாத்தா சௌக்கியமான். அப்படி எல்லாருக்கும் குருவாக இருந்த மகாத்மா எத்தனையோ பேருக்கு. அப்படின்னா 74 சித்தி அடைகிற போது, அதுக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு பேசிட்டு இருக்கிற போது, 11 இடத்துல சித்தியா இருக்கேன், இப்ப அடுத்தது 12வது. 11 இடத்துல சித்தியாயி மறுபடியும் வந்திருக்கார் 12வது. சுவாமி புரியல, என்ன சித்தி அடைஞ்சோ மறுபடியும் இதே ரூபத்தோட திரும்பி வருவேண்டா. எனக்கு ஒன்றும் புரியல. நோக்கு மட்டும் தரிசனம் கிடைக்கும்னு சொன்னார் என்கிட்ட. அப்படி 74 ஜனவரி மாதம், அதாவது மார்கழி மாதம் பௌர்ணமி இன்னைக்கு சுவாமி இந்த சரீரத்தை பூமியில் போட்டுட்டு எல்லாமே ஆயிட்டார். புறப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அனுகிரகம் பண்ணினா. அந்த அந்த அனுகிரகத்தான் நான் ஓடின்னு இருக்கேனே தவிர எங்கிட்ட வெளியில வர பேச்செல்லாம் அவரோட பேச்சு, என்னுடைய மூச்செல்லாம் அவரது, எல்லாமே அவரது. நான் இல்லவே இல்லை, செத்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்படி தபோவனத்தில் சேவை பண்ணிட்டு இருக்கிற பொழுது 1962 நன்னா ஞாபகம் இருக்கு எனக்கு. சிவராத்திரி உட்காண்டிருக்கேன். ஒன்றும் தெரியாது எனக்கு. ஏபிசிடி படிச்சதுனால தெரியும். தமிழும் பிராமண குடும்பத்தினால தூய தமிழ்னு சொல்ல முடியாது. அப்படி இப்படி ஒரு சமஸ்கிருத பாஷையோட கலந்த தமிழா இருக்கும். பள்ளிக்கூடத்தில் பாடம் படிச்சது போது சமஸ்கிருதம், அதனால ஸ்லோகங்கள் ஓரளவு ஏதோ ஸ்லோகம் சொல்லுவேன். பிள்ளையார் வேலை, சரஸ்வதி வேலை வழக்கம். பணக்கார குடும்பத்தில் பிறந்தனால திமிரு வேற உடம்பு பூரா. அது இன்னும் அடங்கலை. பாக்கெல்லாம் அடங்கி கொடுத்தோம். இது ஒன்று தான் இன்னும் அடங்காமல் இருக்குது. ஏன் தெரியலன்னு. சுவாமி என்ன பண்ணார்? உட்காட்டம் எழுத்தாப்புல என்ன பண்ணுவார்? தாசரை தான் சுவாமி கூப்பிடுவார். பேர் சொல்ல மாட்டார். மற்ற வேலையெல்லாம் ஏய் அப்படின்பார். என்ன ஏயினே கூப்பிட்டதில்லை. ஆரையா கூப்பிட்டு தாசரை கூப்பிடுவார். வருவேன், கிட்ட வருவேன். வேதங்கள் படிக்க வேண்டாமா? புராணங்கள் படிக்க வேண்டாமா?
உபனிஷத்துக்கள் ஸ்மிருதியெல்லாம் படிக்க வேண்டாமா? சங்கீர்த்தனம் பண்ண வேண்டாமா? இதெல்லாம் படினார். என்ன கடாமாடு மாதிரி வயசாச்சு வேலையை விட்டு வந்திருக்கேன். நான் இனிமேல் என்னைக்கு வேதம் படித்து அது 7 வயசில் உபநயனம் உடனே கொண்டு பாடசாலை விட்டா நல்லா பழைய சாப்பிட்டு உட்காந்து சொல்லிட்டு இருக்கலாம். அந்த வயசில் போய் நான் எங்கே வேதம் படிக்கிறது, எங்கே புராணம் படிக்கிறது, எங்கே பாட்டு கற்றுக்கிறது? சுவாமி எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வராதுன்னு சிரிச்சுட்டே போயிட்டேன். சின்னதாக ஒரு கட்டடம் தபோவனத்தில். அப்போ பில்டிங்லாம் அப்போ கிடையாது. இப்போ நிறைய பில்டிங் இருக்குது. அப்போல்லாம் அந்த பில்டிங் கிடையாது. அந்த குழந்தை ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாருங்க பின்னாடி. ஏலே எழுந்துடுற. அந்த தபோவனம் குழந்தைய அப்பாவும் அம்மாவும் அங்கேயே இருக்கா. இன்னும் இருக்கா. உட்கார வேண்டாம். அவளாம் சுவாமிகிட்ட நெருங்கி பழகினவா. இளவாள்லாம் நேக்கு அப்புறம் வந்தவா. அவள்லாம் மொட்டை மாடியில் படுத்துட்டு இருக்கேன். படிகாலம் 4 மணிக்கு சொப்பனம். எனக்கு கனவு கண்டேன். இந்த கனவுல ஒரு தங்க சிம்மாசனம். அந்த தங்க சிம்மாசனத்தில் என் ஆச்சாரியன் உட்காந்துருக்கார். நிறைய கும்பல் கூட்டம். நான் உட்காந்து பாடிட்டு இருக்கேன். இதான் வேடிக்கை. சொப்பனத்தில் நிஜம் இது. நிறுத்து அப்படின்னா நிறுத்தினேன். வாடினார். உன்னை வேதங்கள் படிக்க சொன்னேன், புராணங்கள் படிக்க சொன்னேன், இதிகாசங்கள் படிக்க சொன்னேன், எல்லாம் படிச்சு விட்டியான்னு கேட்டார். எங்க சுவாமி? நான் எனக்கு ஒன்றும் தெரியாது சுவாமின்னு. அங்கே பாருங்க கை காட்டின திசைன்னு போனால் ஒரு பெரிய மலை. அந்த மலை சைஸுக்கு 8 சுவடிகள் குவிச்சு வச்சிருக்கு. சுவாமி ஏதோ பனை ஓலை சுவடிகள் எல்லாம் குவிச்சு நிறைய மலை மாதிரி வச்சிருக்கேன்னு. அதில் எல்லா வேதங்களும் இருக்கு, எல்லா புராணங்களும் இருக்கு. உன்னை வேதங்கள் படிக்க சொன்னேன், புராணங்கள் படிக்க சொன்னேன், இதிகாசங்கள் படிக்க சொன்னேன், எல்லாம் படிச்சு விட்டியான்னு கேட்டார். எங்க சுவாமி? நான் எனக்கு ஒன்றும் தெரியாது சுவாமின்னு. அங்கே பாருங்க கை காட்டின திசைன்னு போனால் ஒரு பெரிய மலை. அந்த மலை சைஸுக்கு 8 சுவடிகள் குவிச்சு வச்சிருக்கு. சுவாமி ஏதோ பனை ஓலை சுவடிகள் எல்லாம் குவிச்சு நிறைய மலை மாதிரி வச்சிருக்கேன்னு. அதில் எல்லா வேதங்களும் இருக்கு, எல்லா புராணங்களும் இருக்கு, எல்லா சாஸ்திரமும் இருக்கு. போய் படியினர். பிறண்டு போயிட்டேன். சொப்பனத்தில் நிஜம் நினச்சிக்காதீங்க. சுவாமி என்னால் முடியாதுன்னுட்டு அஷாடு அஷாடு அந்த மம்முட்டி எடுத்துட்டு வாங்க. மண்வெட்டி இருந்தது. பள்ளம் தோண்டுனார். தோண்டி எல்லா ஓலைச்சுவடிகளையும் அது உள்ள போடுனார். அவ்வளவையும் உள்ள போட்டேன். பள்ளத்தை மூடுனார். அவ்வளவு வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாத்தையும் போட்டு புதைச்சாச்சு. மேலே ஏறி உக்காருன்னார். உக்காந்துட்டேன். உடனே கோவிலில் மணி அடிச்சது. முழிச்சுன்னுட்டேன். மணி 4:30. என் நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இது நல்ல சொப்பனமா கெட்ட சொப்பனமா? குருநாதர் தரிசனம் கொடுத்திருக்கார், நிச்சயமா நல்ல சொப்பனம். ஆனா வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாத்தையும் கொண்டு புதைச்சிருக்கேனே, அது பாவமாச்சு. அதாவது I was exactly precisely in the conflict status. எதுன்னு கண்டுபிடிக்க முடியாம சிரமப்பட்டு இருக்கேன். பரவாடிக்கார என்ன கணல். அப்பெல்லாம் கரண்ட் எல்லாம் கிடையாது. சின்ன ராந்திரம் ஒன்று ஏற்றி மாட்டி இருக்கும். தென்னை மரத்தில் தொங்குவோம். போய் கணத்தில் போய் 2-4 வாளி எடுத்து குளிச்சு விட்டு எப்பவுமே கார்த்தால நான் என்ன பண்ணுவேன்னு அந்த 2 துளசியை பறிச்சுன்னு போய் சுவாமி கிட்ட போவேன். காலை எல்லாருக்கும் கொடுக்கவே மாட்டார். நான் போய் நின்ன உடனே இந்த 2 திருவடியும் தூக்கி வெளியில வைப்பேன். அதுல 2 துளசி வைப்பேன். குனிஞ்சி அது 2த்தையும் கையில் எடுத்துப்பார். இந்த இடது கையில் வச்சு ரிமோட் தட்டின்னு இருப்பார். அப்படியே தூக்கி என் கையில கொடுப்பார். நமஸ்காரம் மட்டும் வாயில போட்டு நமஸ்காரம் பண்ணுவேன். பண்ண உடனே இந்த 2 திருவடியும் லேசா தூக்குவார். தலையை உள்ள விட்டுருவேன். இதான் நடக்கும் வழக்கம். அதே மாதிரி அன்னைக்கு குளிச்சு விட்டு 2 துளசியை எடுத்துன்னு போய் மண்டி இட்டு இந்த திருவடி ஸ்டூல் உள்ள வச்சிருந்துருப்பார். அது வெளியில வரணும் காத்துருந்தோம். இப்ப நடக்கிறது சொப்பனம் இல்லை. அதாவது எழுந்தாச்சுன்னா நடந்த சொப்பனம் கெட்ட சொப்பனமா நல்ல சொப்பனமா தெரியாம சிரமப்பட்டு போறேன்னா போனேன். சுவாமியே பார்த்துட்டு இருந்தேன். என்ன சுவாமி திருவடி. ஓஹோ, வழக்கமா நம்மளாம் சொல்லவே மாட்டார். ஓஹோ, திருவடி எடுத்து வெள்ளாச்சு. துளசியை வச்சேன். 2 துளசியும் கையில் எடுத்து வச்சுட்டு காலை மறுபடியும் உள்ள வச்சுட்டார். தலையை உள்ள விட்டு போனேன். சான்ஸ் இல்லை. உள்ள வச்சுட்டார். எனக்குமோ அச்சான்யமா அது தப்பு பண்ணிட்டோமோ, கெட்ட சொப்பனத்தினுடைய பலனோ. துளசி இப்படி எடுத்தார். எங்கிட்ட கொடுக்கறதுக்கு கையை நீட்டினார். வாங்க நீட்டின்னு இருக்கேன். என்ன கேட்டார்? எல்லாத்தையும் புதைச்சுட்டியோ அப்படின்னார். நான் தூக்கி வாரி போட்ட சொப்பனத்தில் நடந்தது. எல்லாத்தையும் புதைச்சுட்டையோ அப்படின்னார். சுவாமி சொப்பனத்தில் நடந்தது சுவாமி. அது நல்ல சொப்பனமா கெட்ட சொப்பனமா தெரியல. அதான் பரண்டுன்னு இருக்கேன். இந்த துளசியை சாப்பிடுனார்.
சாப்பிட்டேன். இன்னொரு தடவை நமஸ்காரம் பண்ணினார். இந்த 2 காலையும் தூக்கி என் தலைமையில வச்சு ஒரு அமுக்கினார். அன்னையிலிருந்து 18 புராணங்களின் தலைகள் பாடம், வேதங்கள் தலைகள் பாடம், உபனிஷத்து, ஸ்மிருதி எல்லாம். அப்போதான் சங்கீதம் எங்கீதம் எல்லாம் ஒரு க்ஷணத்துக்குள்ள வந்து கொடுத்து. நான் சத்தியமா உங்க அப்பானான எந்த புஸ்தகத்தையும் எடுத்து படிக்கலை. ராமாயணம் படிக்கல, பாகவதம் படிக்கல, சரிகம பதனிஷா தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அந்த ஒரு க்ஷணம் இந்த திருவடிப்பட்ட நேரத்திலிருந்து சொன்னார், புதையல் இப்போ உங்ககிட்ட இருக்கு. என்ன அழகா சொல்றாங்க, எப்ப தேவையோ தோண்டி எடுத்துக்கோன்னு விட்டார். நான் எனக்கு தோண்டணும், அவர் கொடுத்த கர்த்தால் தான் இது. இதை கையில் எடுத்த உடனே கிட்டு 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 கிட்டுன்னு எங்கிருந்தோ வர்றது. ஆகினால் நீங்கள்லாம் நினைக்கப்படாது, குருஜி நிறைய படிச்சிருக்கார், அது சமாச்சாரம் அப்படியாக்க ஒன்றும் நான் படிக்கவே இல்லை. முட்டாள் நம்பர் 1. இங்கே வந்து உட்காண்ட உடனே அவர் கிருப்பை என்னை பேச வைக்கிறது. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லாம் வல்ல என் குருநாதர் என் உள்ளிருந்து என்னை இயக்கி பேச வைக்கிறது. இன்னைக்கும் மெட்ராஸில் செகண்ட் சண்டே பஜனை உண்டு. செம்மங்குடி சீனிவாசரிவாள், கேவி நாராயணசாமி, பெரிய பெரிய வித்வான்கள்லாம் ஃப்ரண்ட்ல வந்து உட்காந்துருவா குருஜி பஜனை கேட்கணும்னு சொல்லி. சில நாளைக்கு என்ன அங்கே உட்காண்ட கேள்வி உடனே சுக்காய் கேட்டு மேடைக்கு வந்துடுவா. எல்லா வித்வான்களும் பக்கவாதி வாசிக்கிறார். இவாளுக்கெல்லாம் தெரிஞ்சது கூட எனக்கு தெரியாது. என்னமோ எல்லாரும் நன்னா இருக்குங்கிறான், எனக்கு புரியல. இப்படி நன்னா இருக்குன்னு சொன்னா அவருடைய கிருப்பை அது. அப்பேற்பட்ட மகாத்மா. அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் என்னைக்காவது இருந்ததுன்னா சேரட்டமே ஏதோ ஒரு ஞாபகம் வந்து சொன்னேன். எங்க விட்டேன்னா ஞான சம்பந்தம். அப்பா சரி சரி, அதுவும் நான் படிக்கல. பெரிய புராணம் அவ்வளவும் தலைகள் பாடம். எங்கிருந்து வந்ததுன்னு கேட்காதீங்க, எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டேனே. அப்பேற்பட்ட அந்த மூர்த்தியை, அவருடைய திருவுருவம் இங்கே இருக்கும். நாளைக்கு நான் எல்லாருக்கும் கொடுக்க போறேன். வீட்டில் கொண்டு ஒரு ஃப்ரேம் பண்ணி முடியாவிட்டா செவுத்துலையாவது ஒட்டி வையுங்கோ. தினம் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க, உங்களை சத்தியமா கூட நின்று காப்பாற்றுவார். சந்தேகமே ஞானானந்தாலும் சொன்னா போதும், அனுகிரகம் கிடைக்கும். அப்படி ஞான சம்பந்தர் கீர்த்தியாக வந்துவிட்ட வாசல நிக்கிற அப்பா ஸ்நானம் பண்ண போன சாஸ்திரத்துல என்ன சொல்றது? தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே. சாஸ்திரம் என்ன சொல்றது? ஒருத்தன் பாபம் பண்ணிவிட்டான்னு வச்சுக்கோ, தண்ணிக்குள்ள முழுகி 3 முறை பிரணவத்தை ஜபம் பண்ணினா ரௌரவாதி நரகங்கள் செய்யற பாபம் முதல் கொண்டு ஓடி போயிடுங்கிறது சாஸ்திரம். இதுவரை உங்களுக்கு இது யாரும் சொல்லியிருக்க மாட்டா, தெரிஞ்சுக்கணும். நல்ல நதியில போய் குளத்துல போய் ஸ்நானம் பண்ணும்போது முழுகிண்டு உள்ளுக்குள்ள 3 முறை பிரணவத்தை ஜபிச்சேன்னா ரௌரவாதி நரகம், அதை விட பெரிய நரகம் கிடையாது. அது போறதுக்கு அளவுக்கு நீங்கள் பாபம் செய்திருந்தாலும் அந்த க்ஷணத்தோடு அழிந்துவிடும். ஆனா நம்பிக்கையோட முழுகணும். அப்படி ஒரு முழுகினவர் பிரணவத்தை ஜபிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் உள்ள